வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. நமக்கு ஒரு மூவி வந்து பராசக்தி 2025 ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அந்த ரெட்ஸ்மெண்ட் லாட் கைஸ், உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இந்த இந்தியை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு மூமெண்ட் நடந்தது 1965 அரௌண்ட் அந்த டைம் லைனில். அப்போது அங்கேருந்து அப்போது நடந்த அந்த ட்ரூ ஈவெண்ட்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். இது வந்து ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்படி சொல்கிறது, ஒரு இதுதான் நடந்திருக்கும் இதான் நடக்குதுன்னு அப்படி கிடையாது. இன்ஸ்பயர் ஆகி எடுத்த ஒரு படம் தான் பராசக்தி. அண்ட் இதில் வந்து நம்ம எஸ்கேவோட கேரக்டர் வந்து செலியன். அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அண்ட் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து புறநானூறு ஸ்குவாடுன்ற மாதிரி ஒரு ஸ்குவாடை வந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்க கையில் வந்து இந்த டேட்டூவும் இருக்கும். டேட்டூ வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் போட்டிருப்பாங்க, பிராமின் சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜில் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மற்ற இடத்துல இருக்கிற அவங்களோட மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே வந்து இவர் வந்து மெசேஜ் அனுப்புவார். அனுப்பினோடனே எந்த இடத்துல போராட்டம், எந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணிட்டு அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயினை வந்து கொளுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அந்த ட்ரெயினில் தான் நம்ம இவர் வருவார், திருன்னு சொல்லிட்டு. நம்ம படத்தோட வில்லன் ஜெயம் ரவி வந்து திருன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணிருப்பார். டெல்லியிலேருந்து இங்கே வந்திருப்பார். இந்த விஷயங்கள்லாம் வந்து சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பார். ஓகேங்களா. அவர் ஒரு ட்ரெயின்லேயே வந்து ட்ரெயின் எரிச்சிருவாங்க. ஏன் எரிச்சாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஹிந்தி பேப்பரில் வந்து ரயில்வேக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு இருக்கிற அந்த அந்த நியூஸ் பிட் வந்து தமிழில் இருக்காது, தமிழ் பேப்பரில். ஸோ வந்து இங்கேயே வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹிந்தி வந்து கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டா போதும், வேலை இருக்குன்னுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஹிந்தி ஃப்ளூவெண்ட்டாக வேணும்னுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிந்திக்காரனுக்கு மட்டும்தான்ற மாதிரி. ஸோ இப்படிலாம் வந்து படிப்படியாக நடக்குன்றதுக்காகவே அப்போவே வந்து இந்த ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடத்தினோடனே இதோட விளைவாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரு வந்து புறநானூறு கேங்கில் வந்து ஒருத்தர் வந்து கொன்றுவார். கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து நம்ம செலியனுக்கு தெரிய போக, செலியன் வந்து இந்த புறநானூறு ஸ்குவாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் இந்த புரட்சி கிட்டேஷன் எதுவுமே கிடையாது, அவன் படித்து வேலைக்கு போகிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் நம்ம செலியன் வந்து ட்ரெயினில் வந்து கரியல்லி போடுற வேலைக்கு வந்து போயிட்டுருப்பார். தென் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் வந்துடும். தென் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையும் அங்கே இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலியனுக்கு வந்து ஒரு தம்பி இருப்பார், சின்னதுரைன்னு சொல்லிட்டு. அவர் தான் நம்ம அதர்வா. ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம செலியனோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்டீலில். ஓகேங்களா. அவங்க வந்து ரேடியோவில் வந்து வேலை செய்கிறவங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தம்பியும் அதே தான் காலேஜில் பண்ணிகிட்டு இருக்காரு. இதே மாதிரி வந்து இந்த ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறது என்னென்ன பண்ணுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஹிந்தி சொல்லித்தர ஒரு டியூஷனை வந்து எரிச்சிருவார் நம்ம அதர்வா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து சொல்லி சரி இதெல்லாம் பண்ண மாட்டேன்றது மாதிரி ஒரு மாதிரி போயிடும். போனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம திரு இருக்கார் பார்த்தீங்களா. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் கொளுத்தும் போதே நம்ம செலியன் வந்து திருவோட விரல் அடித்து உடைச்சிருவார். தென் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு டியூட்டி அது இதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வந்துடுவார். 6 வருஷம் கழிச்சு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் இப்போ தம்பி இதே மாதிரி பண்ணதுக்கப்புறம் யார் என்னன்னா தெரியாது. ஸோ இன்னொரு படம் கிளம்பிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். பெருசானதுக்கப்புறம் நம்ம செலியன் என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பியை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஊரில் போய் இந்த தங்கியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா செலியன், அவருக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் லெவல் ஜாப்க்கான ஒரு அப்பாயின்மெண்ட்டாக அங்கே போவார். அங்கே போனதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து அவருக்கு வந்து ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுவே பண்ணுறவங்க வேணானே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மனசுடைஞ்சு போனால் அவர் வர சமயத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அவரும் முடிவு எடுத்துருவார், இந்த ஹிந்திக்கு வந்து எது நம்ம போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவரோட போராட்டம் வந்து இன்னுமே பயங்கரமாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் டெல்லியில் போயிட்டு அங்கே வந்து மெயினான ஒரு ஆளை மீட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஓட்டிங் மாதிரி கணக்கு எடுக்கிறோம், தமிழ் வேணுமா இல்லை ஹிந்தி வேணுமா இல்லை என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் அப்போ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அந்த டேட்டுக்குள்ளே மக்களோட அந்த கருத்து, அந்த ஓட்டிங் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்தாங்களா இல்லை அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இதுக்கு நடுவில் வந்து நடந்த கலவரம், அதில் வந்து உயிர் போனது, அதுக்கப்புறம் இவங்களை வந்து அவங்களோட ஐடியாலஜி, அந்த இவங்களோட ஐடியாலஜி இதெல்லாம் வந்து எப்படி கன்வே பண்ணாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதையை. எனக்கு வந்து சுதா காங்கரா மேமோட ஃபர்ஸ்ட்டு கமர்ஷியல் மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இறுதி சுற்று பார்த்துருக்கேன், சூரிய போட்டு பார்த்துருக்கோம். அது வந்து லைக் அதெல்லாமே வந்து ஒரு அது அது கமர்ஷியல் தான். பட் இது வந்து ஒரு பக்காவான கமர்ஷியல் ஃபிலிமாக எனக்கு தெரிஞ்சுது. அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து லேகும் இருந்தது படத்தில். அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லேகாக இருந்தது. தென் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கும். எஸ்கேக்கும் ஸ்ரீலதாவுக்கும் சேர்த்த மாதிரி ஏற்கனவே ஒரு பாட்டு வந்துடும், திரும்பி ஒரு பாட்டு வரும். எனக்கு வந்து எனக்கு ஏன் அந்தந்த போர்ஷன்னா அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் நம்ம வந்து இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்டென்ட் பேஸ்டு மூவின்னு நினச்சி வர அந்த சமயத்தில் நமக்கு இது கமர்ஷியல் படம் காமிச்சிடுறாங்க. ஏன்னா அதை நான் யோசிக்கிறேன், நான் இதுக்கு வந்து நான் பேசாமல் கமர்ஷியல் படமே பார்த்துட்டு போயிடுவேன், நான் ஏன் கண்டென்ட் படம் பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு 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 கொஸ்டின் எனக்குள்ளே வந்துச்சு. ஓகேங்களா. மற்றபடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து இவங்க என்ன நினச்சாங்களோ அதை காமிச்சிருப்பாங்க. லைக் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சி, அந்த கட்சியோட துண்டு எல்லாத்தையும் காமிச்சு இந்த படத்தை வந்து ஒரு 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 முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த படம் வந்து எல்லாம் ஓகே. லைக் அந்த கலவரத்தில் இறந்து போன தமிழர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இந்த படத்தை சொல்லலாமே தவிர்த்து திஸ் இஸ் நாட் ட்ரூ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, இது வந்து இன்ஸ்பயர்டு பை ட்ரூ ஸ்டோரிஸ் வேணால் சொல்லலாம். ஓகேங்களா. எனக்கு இந்த படம் ஆவரேஜாக தான் இருந்தது. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 ரவுண்டர்ஸ் தருவேன். அதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான். மிஸ்டர் நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.